அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் என்றால், நமது கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்கப் போகும் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால், நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும். கன்னி ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி 6வது ராசி ஆகும். மேலும் கன்னி ராசியுடன் 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள். கன்னி ராசி உபய மற்றும் பூமி தத்துவ ராசி ஆகும். இதில் உத்திரம் 2 முதல் 4 பாதங்கள் வரை, அஸ்தம் 1 முதல் 4 மாதங்கள் வரை மற்றும் சித்திரை 1 முதல் 2 பாதங்கள் வரை கன்னி ராசியுடன் உள் அடங்குவீர்கள். கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயார் ஆவார். உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்ற ராசிக்கு மாறுவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக் கொள்வார். முழுவதுமாக 12 ராசிகளையும் அவர் சுற்றி வர 30 ஆண்டுகள் ஆகும். நீதிக்கான கடவுளாக சனி பகவான் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார். அது மட்டுமின்றி மற்ற கிரகங்களை விட சனி பகவான் தான் மிகவும் மெதுவாக நகருபவரும் ஆவார். அதாவது, சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு அதிக காலத்தை எடுத்துக் கொள்வார். அந்த வகையில் சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். நமது கன்னி ராசிக்கு சனி பகவான் காதல், பஞ்சம மற்றும் நோய், எதிரி ஸ்தானாதிபதி ஆவார். இதுவரை நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது கலஸ்திரஸ்தானத்தில் கன்னி ராசியை ஆட்சி செய்யப் போகிறார். இது கன்னி ராசிக்கு 90% நன்மை அளிக்கும். அதைப் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். நீதிமான், தப்பு செய்தால் தண்டிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படும் சனி பகவான் தான் ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் டிராவல் பண்ணக்கூடியவர். மற்ற கிரகங்களான குரு, ராகு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் கிரகங்களைக் காட்டிலும் சனிதான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் டிராவல் செய்வார். தற்போது கும்பத்தில் இருக்கும் சனி பகவான், குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மீன் ராசியில் நுழைய இருக்கிறார். வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி இரவு 22:07 மணிக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். இதன் மூலமாக கடந்த 7.5 ஆண்டுகளாக சனியின் பிடியில் சிக்கித் தவித்த மகர ராசியினருக்கு விடிவுகாலம் பிறக்கப் போகிறது. மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் அடுத்து 2.5 ஆண்டுகள் மீன ராசியில் நீடிப்பார். இதற்கிடையில் குறிப்பிட்ட மாதம் மட்டும் வக்ர பெயர்ச்சி அடைந்து அதன் பிறகு மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைவார். அதாவது, மார்ச் 29ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சி அடையும் சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி காலை 7:24 மணிக்கு வக்ர பெயர்ச்சி அடைவார். அதன் பிறகு மீண்டும் நவம்பர் 28ஆம் தேதி காலை 7:26 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைவார். இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கலாம். அதனை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். உங்கள் முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை நீங்கள் சந்திக்கலாம். இந்த கடினமான காலத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியிருக்கும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இறைவனை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் இந்த காலகட்டத்தை எளிதில் கடக்கலாம். உத்தியோகம். உத்தியோகத்தைப் பொறுத்தவரை தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்கலாம். என்றாலும் மனம் தளராதீர்கள். நேர்மறையாக இருங்கள். பணிகள் மலை போல குவியலாம். எனவே குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம். தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். விதிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு அதன்படி நடக்கவும்.
தவறான புரிந்துணர்வைத் தவிர்க்க வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் குறுக்குவழிகள் பலனைத் தர வாய்ப்பில்லை. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே வெகுமதியைப் பெற்றுத் தர முடியும். காதல் குடும்ப உறவு. இது காதலுக்கு சாதகமான காலகட்டம். ஒற்றையர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிணைப்பை வலுப்படுத்தவும் சாதகமாக இருக்கும். உங்கள் காதல் உறவு அர்த்தமுள்ள வரவாக இருக்க ஒளிவு மறைவின்றி செயல்பட வேண்டும். உங்கள் காதலுக்கு பெற்றோரின் ஆதரவு கிட்ட தாமதமாகலாம். ஆனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இது இறுதியில் உங்கள் உறவுகளை பலப்படுத்தலாம். எதற்கும் அவசரப்படாதீர்கள். மன அமைதி காண்பதில் கவனம் செலுத்துங்கள். சில நேரங்களில் விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். விரக்தி அடையாதீர்கள். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அது உங்கள் உறவுகளுக்கு மதிப்பு சேர்க்கும் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். திருமண வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் கணவன் மாணவி உறவு சிறப்பாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு வளரும். வாழ்க்கைத் துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். அவர் பாசத்தை நீங்கள் உணரலாம். பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்கலாம். சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவில் சமரசத்தைக் காணலாம். உறவில் மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம். சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கவும். இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வலுப்படுத்தும். நிதிநிலை. இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பாதிக்கும் திறன் கூடும். வருமானம் சீராக இருக்கும். உங்கள் எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்கலாம். இது எதிர்காலத்தை திட்டமிட சிறந்த நேரமாகும். புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் முனைப்புடன் இருப்பது உங்களுக்கு மன அமைதியைத் தரும். உங்கள் வாழ்க்கைத் துணையின் நல்வாழ்வு கருதி அல்லது உங்கள் சொந்த நலன் கருதி நீங்கள் அதிக முதலீடு செய்யலாம். பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நன்மை தரும். ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மறையான முடிவுகளைத் தரலாம், ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் எச்சரிக்கையாக இருக்கவும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்கள் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். மாணவர்கள். மாணவர்கள் கடினமாக உழைத்து சாதனை புரியலாம். மாணவர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு காணப்படும். அதன் மூலம் நல்ல பலன் கிட்டும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் எளிதில் வெற்றி காண இயலும். கன்னி ராசி மாணவர்களில் ஒரு சிலர் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் பிரகாசிக்கலாம். ஆராய்ச்சித் துறை மாணவர்கள் தங்கள் முயற்சி மூலம் நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் துறையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுபவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாகத் தெரிகிறது. உங்கள் அறிவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். இது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியம். நாம் மேம்பட்ட வாழ்க்கை வாழ நமது ஆரோக்கியம் இடம் அளிக்க வேண்டும். எனவே உங்கள் ஆரோக்கியம் மிக முக்கியமானது. அதனை நன்கு பேணிக் காக்க வேண்டும். அதிக பணிகளால் சோர்வு ஏற்படாமல் இருக்க முறையான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும். சிறிய உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் சீரான உணவைப் பராமரிக்கவும். அதிகப்படியான சர்க்கரை மற்றும் ஆல்கஹால் தவிர்க்கவும். உங்கள் முழங்கால்கள் மற்றும் எலும்புகளுக்கு கவனம் செலுத்துங்கள். வலுவான எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு உங்கள் உணவில் பச்சை இலை காய்கறிகள் சேர்த்துக் கொள்ளுங்கள். மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பரிகாரங்கள். சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசாவைப் படிக்கவும் அல்லது கேட்கவும். சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும். நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரைக் கொடுங்கள். முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள்.
மேலும் நாம் கூறிய பலங்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான பொது பலங்கள் மட்டுமே. உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.